சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த ராஜாதனத்தோட வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். 100 பேர் வாயுடைய மூட நினைக்கிறத விட நம்ம காதுகளை மூடிக்கிறது சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆரம்பித்த இந்த சேனல் வெறும் சமையல் போடுறது, பேசுகிறது இந்த மாதிரியோட போகக்கூடாது. சில சமூக கருத்துக்களும் இதில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, நான் ஒரு விஜய் ரசிகை. முதல்ல அதை சொல்லிக்கிறேங்க. விஜய் அண்ணாக்காக இதை நான் சொல்கிறேன். விஜய் அண்ணா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய நான் ஒரு பரம ரசிகை. இப்போ ரீசெண்டாக சொன்னார், நாங்கள் தற்குறி இல்லை ஆச்சரியக்குறி அப்படின்னு. என்னுடைய மனசில் ஓடுற ஒரு எண்ணம் என்னென்னா, உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, கரூரில் நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் அங்கே வந்த ஜனங்க யாரையும் பார்க்க வரலை, உங்களை மட்டும்தான் அவங்க பார்க்க வந்தாங்க. அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த தார்மீக பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கலை. அதுதான் ஒரு வருத்தம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம அண்ணனோ நம்ம தம்பியோ நம்ம கூட பிறந்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் சம்மந்தப்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாம் அவங்கள உரிமையாக கேட்போம், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. அந்த உரிமையோட விஜய் அண்ணா கிட்ட தான் நான் இதை கேட்குறேன். ஏன் அந்த தார்மீக பொறுப்பை மனிதாபிமான அடிப்படையில் உங்களை பார்க்க வந்த அந்த ஜனங்க உயிர் விட்டு இருக்காங்க, அதை நீங்கள் ஏன் என்னால் தான் இது நடந்தது, இதுக்கு பொறுப்பு நான் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஏன் ஏற்றுக்கலை? இதை நான் உங்களுடைய ஒரு ரசிகையாக ஒரு உடன்பிறப்பாக கேட்குறேன். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டாமல் இருக்கக்கூடாது. பிடிக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க செய்கிற நல்ல செயல்களை பாராட்டாமலும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. இது சரின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.